நெறைய பேர் சொன்னாங்க, "இவ வந்து இந்த புக்கு குடுக்குறேன், நோட்டு குடுக்குறேன் அப்படின்னே போறா. இவலாம் வீடா வாங்க போறா. இருக்கிற காச பூரா இப்படி போட்டு செலவு பண்ணிட்டு திரியிறா. அவ இடமா வாங்க போறா. வாழ்க்கையில முன்னேறவே மாட்டா. வேணா பாருங்களேன்." அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம வந்து கட்டுன வீட்ட வாங்கியிருக்கோம். அவங்க வாஸ்துலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? "என்னால முடியல. நீ தான் பிரச்சனைய குடுக்குற. இதுக்கு வழி நீயே வச்சிருப்ப. நீயே பார்த்துக்கோ. எனக்கு இதெல்லாம் தெரியாது." அதாவது ஒரு பொண்ணு வீடுன்னு வாங்குனா, டக்குன்னு அவ ஒருத்தனோட போய் தான் வாங்குவான்னு நீங்க சொல்லுவீங்களா? ஒரு ஆண் வீடு வாங்குனா, அவன் சம்பாரிச்சு வாங்குறான்னு அர்த்தமா? ம். ஒரு வீட்டுக்கு 3 72 ஃபங்ஷனா? ஆமா, என் வீடு நான் சம்பாரிக்கிறேன், நான் வைக்கிறேன். உனக்கு என்ன? 72 இல்ல 100 ஃபங்ஷன் வைப்பேன் என் வீட்ல. நான் வைப்பேன். யாரும் கேட்க முடியாதுல்ல. இல்ல நீங்க வந்து இந்த வீடு கமெண்ட்டே என்னால இன்னும் தாங்க முடியல. இன்னும் அதுக்கே ரிப்ளைக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அந்த பொண்ணா? அந்த பொண்ணு செத்து போய் 1 மாசம் ஆச்சு. இப்படிலாம் சொன்னாங்க. இப்ப வீட்ட பார்க்க போறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பூஜை ரூம். ஸோ ஆமா, இந்த பூஜை ரூம் எப்படி அ உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆமாமா. வாசலுக்கு நேரா வந்து பூஜை ரூம். ஸோ ம். எல்லாம் பிளான்டு எப்படி இது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் என்னன்னா, சொல்லுங்க. இது இந்த வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வீடு கட்டுனாங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்டோம் நாங்க. ஆனா இந்த இது கிழக்கு அது அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இத எப்படி எல்லாம் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கீங்களா? இல்லம்மா எல்லாமே வாஸ்து பார்த்து எது எங்க இருக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் நாங்க பார்த்து தான் கட்டியிருக்கோம். அதேமாரி எங்க வீட்ல வந்தோனே எல்லாமே செக் பண்ணாய்ங்க. எல்லாம் கரெக்ட்டான இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அப்படி சொன்னோனே ஓகே. ஒரு சில இடங்கள்ல அது கிடைக்காதுல்ல நமக்கு. ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து கட்டுன வீட்ட வாங்கியிருக்கோம். அவங்க வாஸ்துலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதனால எங்க வீட்லருந்து வந்து பார்த்தாய்ங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே இருக்கு. அப்ப இனிமே பிரச்சனை வந்தா வீட்டையும் என்னையும் சொல்லக்கூடாது. நீங்க பண்ணுனா தான் உண்டு இனிமே. வெரிஃபைடு பை. ஆமா. அ இனிமே வெளிய இருந்து எவனாவது பண்ணுனா தான் உண்டு. வீட்டுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதுக்கு ப்ரூஃப் இந்த வீட்டால உனக்கு எதுவுமே கிடையாது. இனிமே உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரூஃப் எனக்கு இங்கேருந்து கிடைச்சது. ஓகே. ஆமா. அத நான் ஒரு வீடியோவா கூட போட்டிருந்தேன் நானு. அதாவது அதுவும் இந்த பூஜை ரூம்ல இருந்து எனக்கு டைரக்ட்டாவே கடவுளே வந்து, "என்ன நாங்க இருக்கோம். நீ ஏன் கவலைப்படுற? நாங்க பார்த்துக்குறோம். நீ பாட்டுக்கு வேலைக்கு போ, தூங்கு" அப்படின்னு இவங்க என்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல். என்ன ஓகே. விஷயம்னா, இந்த இந்த 2 குத்து விளக்கும் வந்து சிங்கம்மா கோவில்ல ஒரு அக்கா செல்வி அப்படின்னு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஃபேமஸ் மீன்ஸ் சிங்கம்மா பேரு அவங்களால அதிகமா வெளிய வந்துச்சு. அந்த அக்கா தான் வந்து சொன்னாங்க, "இந்த கோவிலுக்கு நீ போ. உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்." அப்போ வந்து நான் என்ன மனநிலையில இருந்தேன், லாக்டவுன் டைம். சொந்த வீடெல்லாம் வித்துட்டோம். வட்டிக்கு மேல வட்டி, கடன். என்ன பண்ணனே தெரியல. அப்ப நான் என்ன நெனச்சேன்னா, பேசாம நம்ம செத்துட்டோம் அப்டின்னா, அந்த பிரச்சனைலாம் இல்லைல, யாருமே கேட்க மாட்டாங்கல்ல. அப்டியே ஒரு மைண்ட் செட். அந்த டைம்ல தான் அந்த அக்காவ பக்கம் கூட்டு போனாங்க. அவங்க வந்து சாமி, சிங்கம்மா சாமி மாதிரி ஆடி, எனக்கு இந்த சாமி ஆடுறவங்க மேலலாம் நம்பிக்கைலாம் இருக்கு. டைரக்ட்டா சாமிய கும்பிடணும். சாமிக்கு எவ்வளோ வேணாலும் செய்யலாம். இந்த அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்க மேல நம்பிக்கையே இல்ல. எதார்த்தமா தான் போய் உட்காந்தேன். அந்த ஒரே வார்த்தையில லாக் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க சொன்னாங்க, "நீ வந்து செத்து போயிரலாம்னு நெனச்சு தானே இங்க வந்த. அப்படி நான் உன்ன விட்டுற மாட்டேன். நான் இருக்கேன்." அப்படின்னு சொன்னது இந்த அம்மா தான். தை நான் போனது கார்த்திகை மாசம். இந்த தை பிறக்கும்போது, "உன்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அதே மாதிரியே தை பிறந்துச்சு. எல்லா கடன் பிரச்சனையும் முடிஞ்சு, நான் நகையெல்லாம் எடுப்பேனா? அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். 1/2 பவுன்லயே செயின் எடுத்து போட்டேன். 1/2 பவுன் எனக்கு அப்போ ஒரு பெரிய விஷயம். அப்போ "நீ நல்ல நிலைமைக்கு வருவ. அதுக்கு நானாச்சுன்னு" சொன்னது இந்த சாமி. அங்கருந்து தான் இந்த குத்து விளக்கு எனக்கு வந்துச்சு. அந்த அக்கா தான் வாங்கிட்டு வந்து குடுத்து, அவங்களே கொண்டு வந்து இங்க வச்சு, இந்த பூவ வந்து அவங்க வச்சு விட்டு போனாங்க. மொத நாள் ஃபங்ஷன் அன்னைக்கு மதியம் வச்சு விட்டாங்க. ஒரு 2 நாள் இங்க தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மறுநாள் நைட்டு 10:30 வரைக்கும் அந்த பூ வாடவே இல்ல. அப்படியே வச்ச இடத்துலயே இப்படியே இருந்துச்சு. அவ இத பார்க்கும்போது, நாங்க இருக்கும் பூவே வாடல. 2 நாளா பூ வாடாம இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அது வந்து கடவுள நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். இது இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அது தெரியாது. இது வந்து உணர்வுபூர்வமான விஷயம். அப்போ 2 நாள்ல ஒரே நாள்ல வாடக்கூடிய இந்த பூவே 2 நாள் தாங்குது. நீ தாங்க மாட்டியா பிரச்சனைகள? அதெல்லாம் சமாளிச்சு வந்துரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இங்க இருந்து கிடைச்சது. ஸோ முதல்லயே ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை. ஆமா கிடைச்சிருச்சு. வரத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இங்க இருந்து கிடைச்சது. அதனால இது இப்ப எனக்கு வந்து ஒரு ஃபேவரைட் பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன சாமியெல்லாம் வச்சிருக்கீங்க?
சாமி இன்னும் நெறைய சாமிகள் அங்க இருக்கு. ஆனா இப்போதைக்கு இங்க என்ன வச்சிருக்கேன் அப்டின்னா, வராகி அம்மா வச்சிருக்கேன். சிங்கம்மாள் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு அண்ணா கிஃப்ட் பண்ணாங்க. நம்ம காளிஸ்மா. இது வந்து சித்தப்பா குடுத்த கிஃப்ட். இது வந்து இந்த வீட்டுக்காக நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அது மட்டும் இல்ல, இங்க கீழ ஓ! ஆமா. விநாயகர் கம்பல்சரில. ஆமா. விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, கீழ முத்தாரம்மன் ஃபோட்டோ. இங்க வந்து மதுரை வீரன். அம்மாவோட குலசாமி. இன்னும் நெறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. இதுல யார ஸ்கிப் பண்றது கொஞ்சோண்டு இடமா இருக்கு. எந்த சாமிய ஸ்கிப் பண்ணி ஏதாவது ஒரு சாமி கோவிச்சுக்கிட்டா என்ன செய்ய? எனக்கு அந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கு. யார ஸ்கிப் பண்ணி அப்போ இவ தான் உனக்கு முக்கியமான்னு அவ நெனச்சுட்டா. இவங்கலாம் நம்ம ஃபேமிலில ஒரு ஆள் மாரி தான். கடவுள் அவங்க இவங்கலாம் இல்ல. இவள வச்சிருக்க அப்படி நம்மட்ட யாராவது ஒரு சாமி சண்டைய போட்டு, ஏதாவது பண்ணி விட்டா நம்ம என்ன செய்றது? அதனால எத எத எங்கெங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே ஓடிட்டே ஒரு இருக்கு. ஐடியால ஆமா போயிட்டே இருக்கு. சாமிகளுக்கு இடம் ஒதுக்குறதே வந்து ஒரு பெரிய ஆமா, டாஸ்க். ஆமா. நம்ம ஃபேமிலில ஒரு ஆள் தானே. இப்ப எங்க பெரியம்மா இருக்காங்க. அம்னூர் அம்மா இருக்காங்க. அவள கூப்பிட்டியா? என்னைய கூப்பிட்டியான்னு அம்மாங்களே கேட்குறாங்க. ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா முடிஞ்சுது சீட்டு. அதனால எல்லாருக்குமே இங்க இடம் இருக்கும். வச்சிருக்கோம். ஸோ தெய்வ நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கு எனக்கு. ஆமா. ஆனா கோயில் கோயிலா போறது, காப்பு கட்டுறது, மாலை போடுறது, கறி சாப்பிட்டு கோயில் அந்த மாரிலாம் எனக்கு கிடையாது. அவ்ளோ அவ்ளோ பக்திலாம் நான் கிடையாது. சாமினா ரொம்ப பிடிக்கும். டைரக்ட்டாவே பேசிக்கிருவேன். என்னால முடியல. நீ தான் பிரச்சனைய குடுக்குற. இதுக்கு வழி நீயே வச்சிருப்ப. நீயே பார்த்துக்கோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ குடுக்குற பிரச்சனைய தாங்குறதுக்கு மட்டும் தெம்பு மட்டும் குடு. இது ஒண்ணு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அம்மாட்ட கேட்டது. தெம்ப மட்டும் குடுங்க. மிச்சத்த நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெம்ப குடுங்க, தொழில குடுங்க. போதும். இது எல்லாத்தையும் உங்கள்ட்ட நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன். கூடவே இருங்க. ஸோ அவ்வளோதான். பூஜை அறையில இருந்து ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து ஆமா. வீட்டுடைய ஹோம் டூரே நாங்களும் நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா, அடுத்த கண்டிப்பா. செக்மெண்ட்டுக்கு நம்ம போயிரலாம் வாங்க. போலாம். ஸோ இது வந்து மொத்தமா வந்து 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன் ஆமா, கரெக்ட்டா? அந்த ஆமா, மாதிரி செட்டப். ஆமாமா. ஓகே, ஓகே. ஸோ இப்போ மொத்தமா இது எப்படி லோன் போட்டு வாங்கியிருக்கேன் ஆமாமா. அப்டின்னீங்க. ஸோ இது ஒரு கடன் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு கடன் சுமை மாதிரி ஆமா. ஆயிடுச்சு. கடன் சுமை தான். ஆனா யூஸ்ஃபுல்லான கடன்ல. சும்மா தேவையில்லாம நெறைய பேர் சொன்னாங்க, "இவ வந்து இந்த புக்கு குடுக்குறேன், நோட்டு குடுக்குறேன் அப்டின்னே போறா. இவலாம் வீடா வாங்க போறா. இருக்கிற காச பூரா இப்டி போட்டு செலவு பண்ணிட்டு திரியிறா. அவ இடமா வாங்க போறா. வாழ்க்கையில முன்னேறவே மாட்டா. வேணா பாருங்களேன்." அப்டிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுவும் பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன். எனக்கு கடவுள் அந்த நம்பிக்கைய குடுத்துருக்காரு. நான் செய்வேன். நான் வந்து எனக்கு ஒரு ரூ. 10 சம்பளம் அப்டின்னா, அதுல ரூ. 2 தான் குடுக்குறேன். ரூ. 8 நான் வச்சிருக்கேன்ல. அது போதும் எனக்கு. அது போதும். ஆனா அந்த 2 எப்பவுமே போயிட்டே இருக்கும். நெறைய பேர் இப்போ இந்த வீடியோஸ் இல்லாதனால நான் பண்ணேன். அது நடந்துட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும். இது நானும் பார்த்துக்கிருவேன். நான் கட்டிக்கிருவேன். உருப்படியான கடன்ல. அதனால மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு சில நேரம் நம்ம தோணும், தேவையில்லாம செலவு பண்ணிட்டோமோ! அது இதுல தோணல எனக்கு. நம்ம வீடுல அது என்ன தேவையில்லாத செலவு? சாகுற வரைக்கும் உட்காந்து கட்ட வேண்டியதான் கட்டுவோம். இனிமே நம்ம இடத்த வாங்கி போட்டு அதில கட்டி இந்த பிள்ளைகள உட்கார வச்சு அதெல்லாம் நடக்காது. அதனால இது ஒரு வீடா வீடா வாங்கிட்டோம். அதனால வாங்கியாச்சு. இனிமே நம்ம அந்த சுமைய எடுத்துக்கலாம். சுமையா எடுத்துக்கலாம். தாராளமா உட்காந்து கட்டுவோம். பிரச்சனை இல்லாம கட்டிக்கிட்டே இருப்போம். இப்ப இது வந்து ஒரு இந்த கலை அப்படிங்கிறப்ப, தோராயமா இதுவரைக்கும் எவ்வளவு நிகழ்ச்சிகள் பண்ணியிருப்பீங்க? உங்களுடைய ஆரம்ப காலத்திலருந்து இவ்வளவு நாள். எவ்வளோ ஒரு நிகழ்ச்சிகள்? ஏன்னா இந்த கேள்விக்கு பின்னாடி நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அதனால ம். கேட்கிறேன். தெரியல. நான் எவ்வளவு நிகழ்ச்சிகள் எனக்கு சொல்ல தெரியல. ஆ இது கணக்கு நாங்க பண்ணதே இல்லையே. தெரியல. ஆனா நெறைய ஒரே நிகழ்ச்சிகள் நாள்ல பண்ணியிருக்கோம். 2 நிகழ்ச்சி எல்லாம் அந்த போவீங்க. மாரிலாம் பண்ணியிருக்கோம். ஆமா. 2 நிகழ்ச்சி, 3 காலையில 1, நிகழ்ச்சி சாயங்காலம் 1, நைட் 1, பகல்ல 1 இந்த மாரிலாம் அந்த பண்ணியிருக்கோம். மாரிலாம் பண்ணியிருக்கீங்க. வேற பண்ணியிருக்கோம். வேற ஊர்கள்ல. பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம். ஸோ பேக்டா இருப்பீங்க. ஆமா. சீசன் இருக்கா இப்போ? ஆமா. சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. சிவன் ராத்திரியிலேருந்து அப்படியே சீசன் தான். தை பிறந்தாலே எங்களுக்கு சீசன் தான். ஆமா. இது எத்தன நாள் வரைக்கும் இந்த திருவிழாக்கள், காரியங்கள்லாம்? தீபாவளி வரைக்கும் இருக்கும். தீபாவளி வரைக்கும் இருக்கும். ஆனா, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாசம் நெறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கும். மாசத்துல 2 நாள் தான் லீவ் இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த கார்த்திகை மாசத்துக்கும், தைக்கும் இடையில தான் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டா இருக்கும். என்ன பண்ணுவோம்னே தெரியாது. ஆனா, இப்போ அதுக்கு வந்து இந்த இறந்தவங்களுக்குலாம் ஆடுறாங்கல்ல. ஸோ அந்த வேலைகள் இருக்கிறனால, அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். ஸோ இறந்த வீடுகள்லயும் நான் இப்போ போறதில்ல. ஓகே. பட் கலைஞர்கள் போய் அத ஆனா சமாளிச்சுட்டு அந்த அந்த மாதிரி ஒரு இருக்கு பழக்கம் நடக்கு இருக்கு இருக்கு. இங்கலாம். ஆமாமா. இருக்கு, இருக்கு. இறந்தவங்களுக்கு ஆடுறது. ஆ அந்த அண்ணனே அப்படிதான் கேட்டாரு. "பால் காய்ச்சற வீட்ல ஆடல், பாடல்லாம் வப்பாங்களா?" "ஆமா வப்போமே நாங்க. இறந்த வீட்லயே ஆட்டம் வைக்கிறோம். அப்புறம் இங்க வைக்க மாட்டோமா? வப்போம். எங்க இதுல எல்லாமே அப்படி இருக்கு."
இப்ப நீங்களே அடுத்த கேள்விக்கான லீட குடுத்துட்டீங்க. ஆடல், பாடல் அப்படின்னு குடுத்துட்டீங்க. இப்போ கிராமிய கலையான கரகாட்டம் ஒரு பக்கம் இருக்கு. இது தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டுல ஒன்றிப்போன ஒரு விஷயம். அதுல நெறைய தவறுகள் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆபாசத்த குறைக்கணும். அதெல்லாம் நெறைய விவாத பொருள் இருக்கு. அது காலத்தின் கட்டாயம் மாத்தி தான் ஆகணும். ஆனா, இதுக்கு நேர்மாறாக இப்ப ஆடல், பாடல் அப்படிங்கிற நிகழ்வு வைக்கிறாங்க. இப்போ மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கோயில் திருவிழாக்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆடல், பாடலுடைய அதுல ரொம்ப ஸ்டாரா இருக்கவங்க அடுத்த கட்ட முறை பிக் பாஸ் மாதிரி எல்லாம் போறதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அப்போ ஏற்கனவே கரகாட்டம்னு ஒரு கலை இருக்கு. இப்போ அது தாண்டி இந்த மாதிரி ஒரு ஆடல், பாடல்லாம் வர்றது உங்க கரகாட்ட கலைஞர்கள் மத்தியில ஏற்புடையதா இருக்கா? அப்படிலாம் இல்லைல்ல. ஆடல் பாடலும் தான் இருந்துச்சு. கராடம் தான் இருந்துச்சு. எங்களுக்கு கராட்டம் ஆடல் பாடல் எந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு கலைகள ரசிக்கிறாங்க. ஸோ இந்த அரியலூர், அ சேலம், சென்னை அந்த பக்கம்லாம் விழுப்புரம், இந்த பக்கம்லாம் போயிட்டீங்க அப்டின்னா, ஃபுல்லா மேக்ஸிமம் ஆடல் பாடல் மட்டும் தான் நடக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஆடல் பாடல். அப்புறம் இந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், காரைக்குடி இந்த லைன் போனீங்கன்னா, கச்சேரி, கிராமிய கலை நிகழ்ச்சி அப்டின்னு கச்சேரி நடத்துறாங்க. அது மாதிரி இந்த பக்கம் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பக்கம் போனீங்கன்னா, எல்லா கலையும் அங்கே பார்க்கலாம் நீங்க. மகுடம், வில்லுப்பாட்டு, அப்புறம் கரகாட்டம், ஆடல், பாடல், கச்சேரி எல்லாமே ஒரே திருவிழாலயே நடக்கும். ஸோ இந்த சைடு எல்லாமே பார்ப்பேன். அப்போ எங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது. எந்த ஊர்ல அத மக்கள் விரும்புறாங்களோ, அத வச்சு பார்க்குறேன். அதனால எங்களுக்கு எந்த இதுவும் அதுல இல்ல. ஒரு கோல் வச்சிருப்பீங்க. இப்ப இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கோல். இந்த மாரி ம். இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போணும். இப்ப எல்லாரும் பிக் பாஸ் போறாங்க. பிக் ம், ம். பாஸ்ல வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாம் வந்து நெறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றது இந்த சீசன்ல பார்த்திருப்பீங்க. இப்போ ஆமா, நடந்து முடிஞ்ச சீசன்லலாம் பார்த்திருப்பீங்க. ஆமா. ஸோ உங்களுக்கு அந்த தோன்றல் இருக்கா? அந்த மாரி பிக் பாஸ் போணும். என்னன்னா, அது வந்து கோல், எய்ம்லாம் இல்ல. போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நல்லா இருந்திருக்குமான்னு வெளிய தெரியாது. எனக்கு தெரியாது. அ சப்போஸ் அப்படி ஒரு சான்சஸ் வந்திருந்தா, நான் கண்டிப்பா போவேன். கண்டிப்பா போவேன். அ நம்ம லைஃப் மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் அதுல இருக்குல்ல. அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும். நம்மளுடைய பிஹேவியர் தானே அங்க வெளிய வரப்போது. இங்க நம்ம எப்படி இருக்கோமோ, அதானே அங்க வரப்போது. ஸோ எல்லாமே நம்ம கையில தானே இருக்கு. ஓகே தான். ஸோ ரெடியா இருக்கீங்க. அப்படி ஒரு நான் அழைப்பு ரெடி தான். வந்ததுன்னா வந்தா கண்டிப்பா போவேன். ஸோ இப்போ பிக் பாஸ் பார்க்குறீங்கல்ல, இந்த ஆமா. சீசன் பார்த்துருப்பீங்கல்ல. உங்களுடைய பார்வை இந்த சீசன்ல நடந்த ம். நெறைய நிகழ்வுகள், அதுவும் நடக்காத நிகழ்வுகள்லாம் இந்த பிக் பாஸ் சீசன்ல நடந்தது. ஒட்டுமொத்தமா இந்த பிக் பாஸ் சீசன எப்படி பார்க்குறீங்க? நான் பிக் பாஸே பார்க்கலங்க. ஃபர்ஸ்ட்டு ஓவியா வந்த டைம். அப்ப பார்த்தது. ஆனா இன்னை வரைக்கும் பிக் பாஸ் நான் பார்த்ததில்ல. திருப்பி பார்க்கல. பார்க்கவே இல்ல. ஆனா எப்படி இருக்கும்னு அப்பவே நான் பார்த்துட்டேன் எல்லாமே. இது வந்து ப்ரொமோ மட்டும் தான் பார்ப்பேன். ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்டின்னா, கலைஞர்கள்லாம் அதில போயிருக்காங்க. நம்ம கலைகள பத்தி ஏதாவது பேசியிருந்திருக்கலாம். ஆ எப்படி சொல்றதுன்னா, பேச சான்சஸ் இருந்திருக்காது தான். இருந்தாலும், ச்சே! இங்கேருந்து இவங்க போனாங்கப்பா! அப்படின்னு அந்த கலை மேல ஒரு மரியாதை இல்ல அது நம்ம வரும் எடுத்துக்கிறது இல்லையா? தானே. எவ்வளவோ பேசுறோம். ம். கிட்டத்தட்ட 100 நாட்கள் இருக்குல்ல. அது ஆமா. 1 நாள் 1 மணி நேரம் கிடைக்காதா? இல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஆமா, கிடைக்காதா? ஆமாமா. கண்டிப்பா. அதுதான் நானும் சொல்றேன். சும்மா உட்கார்ந்திருக்கும்போது மெயின் இடத்துல பேச வேண்டாம். எங்க ஃபீல்டுல இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இப்படிலாம் இருக்கும். அப்படின்னு நம்ம கலைகள பத்தி அங்க வந்து உலகமே உட்கார்ந்து பார்க்குற ஒரு இடத்துல தான், நமக்கு அது வந்து ஒரு பேசுறதுக்கான ஒரு இடம். அது வந்து நமக்கு பேசுறதுக்கான நமக்கு வந்து மேடை குடுத்து, மைக்க குடுத்து பேசுங்கன்னு யாரும் அவங்க சொல்லப் போறதில்ல. நமக்கு ஒரு இடம் வரும்போது டக்குன்னு நம்ம கலைய பத்தி பேசி விட்டுறணும். என்னோட மைண்ட் அப்படிதான். எனக்கு புடிச்ச விஷயத்த பத்தி அங்கன பேசிறணும். இது கலை, கலைஞர்கள், கலாச்சாரம்ங்கிறத விட, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இத வந்து அவனுக்குள்ள நீங்க இது இல்ல எங்கனக்குள்ள ரோட்ல என்னைய சும்மா கூப்பிட்டு கேட்டாலுமே, கரகாட்டம்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 10 வார்த்தை பேசுவேன். கண்டிப்பா. அவன் நம்ம கேட்கும்போது பேசுனா தான். என்னால திரும்ப சும்மா கூப்பிட்டு வாங்கன்னு நம்ம பேச முடியாது. இந்த மாரி பேசியிருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஆனா யாருமே கலைய பத்தி யாருமே பேசல. அதான் கொஞ்சம் வருத்தம். வேற ஒண்ணும் இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா, அந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு கலைகள் இல்ல. எல்லாம் பத்தி கிளாஸ் எடுத்துருவீங்க. இல்ல நீங்க வந்து இந்த வீடு கமெண்ட்டே என்னால இன்னும் தாங்க முடியல. இன்னும் அதுக்கே ரிப்ளைக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்க இப்ப வந்து அடுத்தது ஒண்ணு முடிச்சு விட்டீங்க. இப்ப 2வது 3வது ஒண்ணு முடிச்சு விட்டுருக்கீங்க. அடுத்த கட்டத்துக்கு உங்கள கொண்டு போயிட்டு இருக்கோம் நீங்க. நீங்க என்ன 3வது ஒண்ணு முடிச்சு அ விடுறீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பிக் பாஸ் போனாக்க, லைஃபே வந்து சில பேருக்கெல்லாம் போயிரும் அப்டின்லாம் மிரட்டியிருப்பாங்களே! "எப்பா ஏய் ஆ. என்னப்பா பேசுற நீ பிக் பாஸா?" இல்ல, இல்ல. ஏதாவது ஒரு வார்த்தை இல்ல பேசியிருப்பாங்க. என்கிட்ட சொன்ன எல்லாருமே, "நீ ஏன் ட்ரை பண்ணல? ம். உனக்கு ஒரு லைஃப் மாறும்." அப்படிதான் சொன்னாங்க. நெறைய பேர் சொன்னாங்க. நெறைய செலிபிரிட்டி சொன்னாங்க. "நீ போயிருந்திருக்கலாம். நீ போயிருந்திருக்கலாம். நீ போயிருந்தா என் வீடா நான் போறதுக்கு நீ போயிருந்திருக்கலாம்." அதாவது ஏதாவது கேட்டாங்கன்னா, அப்ப பார்ப்போம். அவங்க கூப்பிட்டு நான் ஒண்ணும் வரலன்னு நான் இதுவரைக்கும் சொல்லல. கேட்டா பார்ப்போம். எல்லாருமே அத வந்து நெகட்டிவாலாம் யாருமே சொல்லல. "நீ போனா கண்டிப்பா உன் பொண்ணுங்களுக்கும், உனக்கும் ஒரு 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 பிரைட் கிடைக்கும்.
அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ, தயவுசெய்து விட்டுறாத அப்படின்னு நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி பார்ப்போம். ஸோ அவதூறுகள் ம். அதுதான் இப்போ வந்து இப்போ பிக் பாஸ் ஆகட்டும், அங்கே வந்து 4 பேர் என்ன பேசுவாங்க, வெளியே இருந்து நம்ம இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அது ம். வெளியே போய் நம்ம இதை முடிச்சுட்டு 100 நாள் கழிச்சு நம்ம வெளியே போவோம், ஆமா. 90 நாள் கழிச்சு வெளியே போவோம், இல்லை ஃபஸ்ட்டு வாரமே வெளியே போவோம் அப்படின்னா கூட அந்த உள்ள நம்ம என்னவா இருந்தோங்கிறத உலகமே பார்க்குது. ம். அப்படிங்கிறப்ப அந்த அவதூறுகள், அவமானங்கள் அதெல்லாம் வந்து உங்கள தாக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இல்ல. என்ன விஷயம்னா, இப்போ நம்மள வந்து 4 பேர் ஒரு மாரி பேசுறாங்க அப்டின்னா, நான் அப்டிதான் நெனச்சேன். ஐயோ! இவங்க இப்டி பேசிருவாங்களே, இவங்க அப்டி பேசிருவாங்களே, இவங்க இத சொல்லிருவாங்களா, அத சொல்லி இப்ப நான் எல்லாத்துக்கும் ரெடி. நம்ம நான் ஆரம்ப கால பாரு இன்டர்வியூக்கும் நான் அவங்க இப்போக்கும் அவங்கள பார்க்கும்போது, இந்த பொண்ணு இப்டிலாம் இப்டி வெளிய வந்து அந்த பொண்ணு எதுவும் திட்டுவாய்ங்களோ, பேசுவாய்ங்களோ அப்டின்னு நெனச்சேன். ஆனா அங்க அவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்து, அவ்ளோ ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு வந்தாங்க. ஆனா அவங்க ஃபைனல்ல பாருங்களேன், அந்த ஹேட்டர்ஸ் அப்படியே அவங்க சைடு மாறிட்டாங்க. அப்படியே மாறிட்டாங்க. அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மள என்ன பேசினாலும் 2 நாளைக்கு தான் பேசுவோம். 2 நாளைக்கு மேல அவங்களுக்கு டைம் இருக்கு. கமெண்ட் எழுதுனா ஒரு தடவ தான் கமெண்ட் எழுதுவேன். எழுதிட்டு அவன் அடுத்த வேலைய பார்க்க போயிருவான். எதுல எழுதுனவங்களோ அவனுக்கே தெரியாது. சும்மா ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்கும். "நீலாம் நல்லா இருப்பியா?" போட்டு போயிட்டான்னா, அவன் எதுல அந்த கமெண்ட்ட போட்டான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, பெண்களா இருக்கக்கூடிய நம்ம வந்து அவதூறுகள யோசிக்கவே கூடாது. நம்மள பத்தி 4 பேர் பேசுறாங்களா அப்படின்னு நம்ம பீக்ல தான் இருக்கோம். பேசலைன்னா தான் நம்ம மறைஞ்சுட்டோம் போல, நம்ம தெரியல போல அப்படின்னு யோசிச்சுக்கணும். இந்த நம்மள இப்படி பேசிருவாங்க, அப்படி எப்படி வேணாலும் பேசட்டும். என்ன வேணாலும் இப்ப நான் பார்த்த வரையில, இந்த ஆடல், பாடல் ஆடுறவங்களுக்கு கீழ கமெண்ட் போடுறாங்க. எப்பவுமே ஒரே டான்ஸ் தானா? உனக்கு வேற டான்ஸே தெரியாதா? நாங்க ஆடும்போதுமே, எனக்குமே எப்பவுமே ஒரே டான்ஸ் தானே, உனக்கு வேற டான்ஸ் தெரியாதா? வேற யார் ஆனாலும் இவனுக்கு எப்பவுமே ஒரே டான்ஸ் தானே. இல்ல நான் என்ன கேட்கிறேன், அவங்கலாம் வயித்து பொழப்புக்காக நாங்க ஆட வந்தோமா? இல்ல நாங்கலாம் கோரியோகிராஃபரா? இல்ல டான்ஸரா? நீங்க கேட்ட மாரி புது புது ஸ்டெப்பா நாங்க பிரபுதேவாவா? இல்ல சாண்டி மாஸ்டரா? புதுசு புதுசா ஆடுறதுக்கு. அப்ப நீங்க அவர் டான்ஸ மட்டும் தான் பார்க்கணும். நீங்க வந்து இத பார்க்கக்கூடாதுல்ல. அப்போ எழுதுறவன் வந்து சும்மா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேலை இல்லாம அவனுக்கே நம்ம பதில் சொல்லணும். இந்த அவதூறுகள் இருந்தா தான் நம்ம வாழ முடியும். அவதூறுகளுக்கு பயந்தோம் அப்டின்னா பிரச்சனை இல்ல. அப்புறம் இப்ப வேற கேட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். "ஏன்டி நீலாம் அந்த கரகாட்ட ஃபீல்டுல இருக்க ஏஐல உன் ஃபோட்டோவ மாத்தி வச்சுட்டா நீ என்னடி பண்ணுவ? நல்லா இருக்கனான்னு பார்த்துட்டு போயிருவியா? அதுக்கு என்ன செய்ய?" நான் மாத்தலைல. அவன் அவ்வளோதான். தானே மாத்துறான். என்ன என்ன அவன் மாத்தி வைக்கிறான்னா, அவங்க அம்மாவும் இப்படி தானே இருந்திருப்பாங்க. முகம் மட்டும் தான் என்னோட முகமா இருக்கும். உடம்பு அவங்க அம்மாக்கு இருக்கிற மாரி, அவங்க அக்கா, தங்கச்சிக்கு இருக்கிற மாரி தானே இருக்கும். அப்படி நான் நெனச்சுட்டு போயிருவேன் நானு. அந்த அந்த இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே நான் இல்ல. என்ன அசிங்கப்பட்டாலும் நான் ரெடிப்பா. என் பக்கம் நேர்மை இருக்கிற வரைக்கும் நான் ரெடியா இருப்பேன். என் மேல தவறு இல்லாத வரைக்கும் நான் ரெடியா இருப்பேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்த சீசனுக்கு வந்து ஒரு கண்டஸ்டன்ட்ட வந்து ரெடி பண்ணிட்டேன் நானு. இந்த இந்த அது என்ன சொல்றது? ஒரு ம். படக்காம்ல சொல்லுவாங்கல்ல, கொளுத்தி இந்த போட்டு விடுவோம். புனிதமான பணியில என் பங்கு இருக்குன்னு என் அடி மனசு பிராண்டுதுங்கிற சும்மா மாதிரி. கொஞ்சோண்டு கொளுத்தி ஆமா போடுவோம். கொஞ்சோண்டு கொளுத்தி போடுவோம். ஆ, ஆ. ப பல பல வேலைகள் நம்ம வந்து இது மாதிரி கொளுத்தி போட்டதெல்லாம் ஏன்னா வந்து சக்சஸ் அப்படிதான் ஆயிருக்குல்ல இந்த இதுக்கு முன்னாடி. இந்த உதயநிதி ஸ்டாலின் ஐயா பர்த்டே அன்னைக்கும் ம், நான் எதுவுமே பண்ணல. நான் ம். பாட்டுக்கு ஆடினே வந்தேன். பார்த்தா அந்த கரகாட்ட கலைஞர கீழ இறங்கி வர சொன்னாருன்னு இதில போட்டாய்ங்க. அப்போ எனக்கு தான் நமக்கு தான் டீம் இங்க ஆப்போசிட்டா நெறைய இருக்காங்களே. ம். பார்த்தீங்களா அந்த பிள்ளைக, ஏ அவரு அவரு ஆட சொல்லியிருக்காங்க, கூப்ட்டுருக்காங்க. அவர டார்கெட் பண்றதுக்காக போட்டுருக்காங்க. என்ன எதுக்கு நீங்க கொண்டுட்டு வரீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ தானே அங்க இருந்த. அதனால எங்களுக்கு வேல போச்சு. தெரியுமா உனக்கு? இது என்னடா கொடுமையா இருக்கு. எங்கேயோ குண்டு வெடிச்சா நான் தான் வச்சேன்னு சொல்லுவீங்க இது போல. இந்த ஒரு படத்துல கூட கூப்பிடுங்க அந்த தேல் பத்ரி சிங்க கூப்பிடுங்க ஆ அப்படிங்கிற எங்க மாதிரி. என்ன நடந்துட்டு போட்டோம்? ஏய் பரமேஷ் சும்மா இருக்கலாம் பாரு. வர சொல்லு அந்த பிள்ளைய பஞ்சாயத்த போட்டு விடுவோம். அந்த மாதிரி ஆயிருது. அதுக்கு நான் என்ன செய்றது? ஆனா இதுக்கு முன்னாடி சீரியஸான நெறைய சர்ச்சைகள் ஆமா. வெடிச்சிருக்குல்ல உங்கள ஆமா, பத்தி. ஆமா, ஸோ ஆமா. அந்த நேரத்துலலாம் இந்த மாதிரி சில இடங்கள்லலாம் தென் மாவட்டங்கள்லலாம் போய் ஆடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஆமாமாமா. சர்ச்சை வெடிச்சது. ஆமா. ஸோ அப்பல்லாம் உங்களுடைய நிலை என்னவா இருந்தது? அப்ப என்னன்னா நான் அதாவது ஆடக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம். கூப்பிட மாட்டேன்னு அவங்க சொல்லணும்ல. அவங்க கூப்பிடுவேன்னு சொல்றாங்கல்ல. கூப்பிட்டா நான் போதான் செய்வேன். ஆடக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டு நீ வீட்ல இரு. நான் போவேன். கூப்பிடுறவங்க இருக்கிற வரைக்கும் நான் போதான் செய்வேன். அது நாங்க வந்து பெர்மிஸ புக் பண்ண மாட்டோம். அப்படின்னு சொன்னா தான் நான் வேதனைப்படணும். எந்த ஊர்லயும் அப்படி சொல்லலையே. நாங்க புக் பண்ணுவோம். எங்களுக்கு தேவை எங்க ஊர்ல நிகழ்ச்சி நடக்கணும். ஆனாங்க எங்களுக்கு தேவை. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க அதனால அந்த பொண்ண புக் பண்றோம். அந்த மாரி நெறைய பேர்ட்ட கேட்டுருக்காங்க. பரமேசு அந்த பிள்ளை ஆடுறத நிப்பாட்டிருச்சேங்க. தேவையில்லாம ஏன் அந்த பிள்ளைய புக் பண்றீங்க? இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களே டைரக்ட்டா என்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாண்ணே நேத்து வரைக்கும் ஆடுறதில்ல. இன்னைக்கு வெளிலருந்து ப்ரோகிராம் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க தாராளமா குடுக்கலாம். அந்த பொண்ணா? அந்த பிள்ளை செத்து போய் 1 மாசம் ஆச்சு. இப்படிலாம் சொன்னாங்க. அட்வான்ஸ் பேச வரவங்க என்ட்ட, "ஏம்மா நீ இறந்து போயிட்டேன்னு" சொன்னாங்க.
அது போன மாசம் முடிஞ்சுச்சுண்ணே. இந்த மாசம் நான் பிறந்துட்டேன். இப்போ உயிரோட என்னம்மா தான் இருக்கேன். என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அது அப்படிதான். காலு காலு உடைஞ்சு இப்ப தான் சரியாயி நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படியே அப்படியெல்லாம் வச்சுக்கோங்க. சொல்லிருவாங்க. ஆ அப்படிலாம் சொல்லியிருக்காங்கண்ணே. நேர்லயே நடந்திருக்கு எனக்கு. அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கலைஞர்கள் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல வந்து பிறந்த நாள் வாழ்த்து, அந்த வாழ்த்து, இந்த வாழ்த்து எல்லாம் போடுவாங்க. இப்போ ரீசென்ட்டா நான் வந்து இன்விடேஷன் அனுப்புனேன் அதுல. இதையும் பார்த்தா சண்டைக்கு வருவாங்க. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இன்விடேஷன் வந்து அனுப்புனேன். வந்துருங்க. என்னால நெறைய பேருக்கு சொல்ல முடியல. மன்னிச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் நான் நேர்ல தான் சொல்லணும். அதனால கண்டிப்பா எல்லாரும் வாங்க. அதுக்கு ஒரு லைக் போடணுமே! ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணணுமே! ஒரு ஆ வாழ்த்துக்கள். வாழ்த்தே வேண்டாம். என்ன விஷயம்னா, அது நான் என்னோட இன்விடேஷனுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறது மேட்டர் இல்ல. என்னுடைய பிரச்சனைய நான் ஏதாவது அதில சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இன்ன வரைக்கும் யாரும் காது குடுத்து கேட்க இங்க ஆள் கிடையாது. அவங்களா பேசிக்கிருவாங்க, அவங்களா சிரிச்சுக்குருவாங்க, அவங்களா பார்த்துக்குருவாங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் எதுக்காக அந்த இன்விடேஷன் போடுவோம். என்னதான் இப்போ யாராவது பர்த்டே போட்டா, "வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்களா? இப்படி இருக்காங்களா?" வரிசையா ஒரு கமெண்ட் வரும் அந்த குரூப்ல. நான் போட்டதுக்கு அப்புறம் கீழ ஒண்ணுமே வரல. இது என்னடா இது கொடுமையா இருக்கு. ஏதாவது ரிப்ளை கூட பண்ணியிருந்திருக்கலாமே! அது உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு இந்த குரூப்ல போடுவோம். இவங்க ரிப்ளை பண்ணா அந்த குரூப்ப விட்டு வெளிய போயிருவோன்னு தான் இருந்தேன் நான். அப்ப என்னன்னா, நம்ம எதுக்கு இவளுக்கு உட்காந்து அப்ப இன்னும் நான் ஒரு கார்னர் படுத்தப்படுறேங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. இவங்களுக்கு ஏன் நம்ம இது பண்ணணும்? ரிப்ளை பண்ணணும். இவங்களுக்கு ஏன் நம்ம போகணும்? அந்த மாரி இன்னும் அந்த நான் நெனச்ச எல்லாரும் இன்னும் அக்செப்டட் மைண்ட்லலாம் இல்ல. ஒரு கார்னரா தான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். அந்த மாதிரி. சரி ரைட். சூட்டோட சூடா அப்படியே ம். பேசிட்டே நம்ம வந்து வீட்ட வந்து இன்னும் உள்ள போவோம். ப இன்னும் இன்னும் அரை அடி நகர்ந்து நம்ம வந்து 6 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு பேசிட்டு இருக்கோம். நெனைக்கிறேன். ஆமா. நம்ம அடுத்தது பார்க்கலாம் எப்படின்னு. ம். ஸோ இது வந்து இது 2 பெட்ரூமாக்கா? ஆமா 2 பெட்ரூம். ஓகே இங்க டன். ஒரு பெட்ரூமு, ஓகே. இங்க ஒரு பெட்ரூம். இங்க ஒரு பெட்ரூம்ல உள்ள டாய்லெட், இங்கேயும் அட்டாச்ட் டாய்லெட்டோட இருக்கு. அட்டாச்டு உள்ளயே. உள்ளே ஓகே டன். 2லயுமே இருக்கு. இது வந்து கிச்சன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த டோரு எல்லாமே இதுலயே. அப்புறம் நீங்க இந்த சொல்லாம எல்லாத்தையும் மூடி வைக்கணுங்கிற மாதிரி ஆமா. எல்லாமே பக்கா. இந்த குழாய் இருக்குல்ல, ஆமா. இந்த குழாயில ஆன்லைன்ல வந்து எங்க வீட்ல இந்த குழாய் கிடையாது. ம். இப்படி ஓப்பன் ஆமா. பண்ற இந்த குழாய் தான் ஓப்பன். இருந்துச்சு. அப்போ நான் ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குனேன். சரி. அந்த ப்ராடக்ட் அந்த வீட்ல மாட்டவே முடியல. ம். ஏன்னா, அது இந்த குழாயில தான் மாட்ட முடியுமா? எனக்கு அது தெரியாம நான் அத வாங்கிட்டேன். சரி. ஆனா இத பார்த்தோனே, ஆஹா! நம்ம வீட்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதில மாட்டிக்கலாம். இந்த குழாய பார்த்தோனே எனக்கு அதான் தோணுச்சு. எப்படி இவ்வளவு பெரிய வீட்டுக்கு இந்த அந்த குழாய் குழாய தோணுச்சு. பார்த்தோனே ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. அந்த ரைட் பொருள் ஒண்ணு ரொம்ப நாளா வாங்கி சும்மாவே வச்சிருக்கோம். கடந்துச்சு. இதில மாட்டிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. கேட்டாங்க, "இது என்னது இது?" "இது அந்த வீட்டுக்கு வாங்க நான் காட்டுறேன். அது என்னது?" அப்படின்னு. ஸோ இந்த வீட்டுக்கான கடன் எவ்வளோ ம். வாங்கியிருக்கீங்க இப்போ? கடன் 30 வாங்கியிருக்கேன். 30,00,000. ம். 30,00,000 கடனோட கடனோட இருக்கேன் இப்ப நானு. இருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கு பளபளன்னு தெரியலாம். அவளுக்கு என்னப்பா ஜாலிங்களாம். 30,00,000 கட்டுறதுக்குள்ள பாதி சீவன் போயிரும். இந்த பளபளப்பு போயிரும். எல்லாமே போயிரும். ஆனாலும் கட்டுவோம். ஆனா இந்த வாங்கியாச்சு. இந்த இந்த வீட வாங்குனது ஒரு மனநிறைவு இருக்குல்ல. ஆமா, ஆமா, ஏன்னா ஆமா. வந்து கண்டிப்பா. இனி காலம் போக போக உங்க பிள்ளைங்களுக்கும் இது ஒரு ஆமா. ஸ்டாண்டர்டான ஒரு கண்டிப்பா, பாதுகாப்பா இருக்கும் கண்டிப்பா. ஆமா. இல்லையா? இப்ப என்ன விஷயம்னா, சொந்த வீடு ஏன் நினைக்கிறோம் அப்டின்னா, நம்ம இப்போ வாடகை வீடுகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இறந்து நம்ம வீட்ல சொல்லக்கூடாது. நம்ம வீட்ல ஏதாவது ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்டின்னா, இங்க நீங்க இருக்கக்கூடாது. அப்டின்லாம் சொல்றாங்க. இங்க விசேஷம்லாம் நீங்க வைக்கக்கூடாது. இங்க நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இதை இந்த இந்த விஷயத்த நம்ம எங்க போய் பண்றது? நமக்குன்னு என்ன இடம் இருக்கு? அப்பத்தான் அந்த சொந்த வீடோட அரும தெரியும். ஸோ, அத மைண்ட்ல வச்சு தான் நமக்கு ஒரு வீடே வேணும் கண்டிப்பா. இது வந்து நெறைய பேருடைய கனவு. அந்த கனவு எனக்கு நடந்திருக்கு அப்டின்னா, என்னுடைய ரசிகர்களுடைய அன்பு, அவங்களுடைய பிரேயர்ஸ், கடவுள் குடுத்த அந்த கிஃப்ட் தான் நான் சொல்ல முடியும். நெறைய பேர், "உன்னோட எண்ணம் ஜெயிக்கும். நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு" நெறைய பேர் சொன்னாங்க. அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு இந்த கடவுள் குடுத்துருக்காரு. ஸோ புதுமனை புகுவிழா ஆமா. பிரம்மாண்டமான முறையில் அப்படிங்கிற நடந்துருச்சு. மாதிரி ஆமா, ஆமா, நடந்துச்சு. ஆமா. யாரெல்லாம் வந்தாங்க? எப்படி இருந்தது அந்த விழா? என்னன்னா, நெறைய பேரால வர முடியல. ஏன்னா, அன்னைக்கு கடைசி தை மாசத்துல கடைசி முகூர்த்தங்கிறனால நெறைய ப்ரோகிராம். அவங்களால வரவே முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அதனால என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இன்னொரு டைம் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு ஃப்ரீ டேட்டா பார்த்து, அந்த வர முடியாதவங்களுக்கு இன்னொரு விஷயம் நெறைய பேருக்கு சொல்லாமலே விட்டுட்டேன். சொல்ல முடியல. அந்த சொல்லாதவங்களுக்கும் சொல்லி அன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் மாதிரி சும்மா வீட்லயே வச்சுக்கலாம் அப்டின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். வர முடியாதவங்க பாத்துங்க. வரலான்னு. ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா. 2 புதுமனை புகுவிழா நான் நடத்த போறேன். 3 3. ஃபர்ஸ்ட்டு தைப்பூசத்தன்னைக்கு பால் காய்ச்சிட்டேன். ஓமா ஓகே. அடுத்த முகூர்த்தத்துல ஃபங்ஷன் வச்சிருக்கேன். 2வது வந்து வர முடியாதவங்களுக்கு, சொல்லாதவங்களுக்குலாம் இன்வைட் பண்ணி, அப்படி இல்ல எல்லாரும் மனநிறைவோட இருக்கணும். இந்த புள்ள கூப்பிட்டுச்சான்னு பார்த்தியா? இப்ப இவ்வளோ மண்டக்கனமா இருந்தா நம்மள கூப்பிட்டுருக்காது. ஐயோ! சத்தியமா அதெல்லாம் கிடையாது. மறந்துட்டேன். டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துடலாம். ஸோ கண்டிப்பா அவங்கள்ட்ட பேசிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் மாரி சின்னதா வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா.
நம்ம வீடு தானே வருஷம் பூரா வைக்கலாம். ஆனாலும் இப்போ உடனே வந்து கமெண்ட் வந்து அப்படியே அடிப்பாங்கல்ல. ம். ஒரு வீட்டுக்கு 3 72 ஃபங்ஷனா? ஆமா என் வீடு நான் சம்பாரிக்கிறேன், நான் வைக்கிறேன். உனக்கு என்ன? 72 இல்ல 100 ஃபங்ஷன் வைப்பேன் என் வீட்ல. நான் வைப்பேன். யாரும் கேட்க முடியாதுல்ல. இப்ப யாராவது ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்களா, அந்த மாரி கமெண்ட்ல வந்து பேசுறவங்க பேசட்டுமா, ம். நீ உன் பாட்டுக்கு இரு ஆமா. அப்படின்னு ஆரம்ப கட்டங்கள்லாம். நெறைய பேர் இப்பவுமே நெறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல. ஒருத்தர் கேட்டிருக்காரு, நாங்களும் இத்தன வருஷமா வேலைக்கு போறோம், வைக்கிறோம், சம்பாரிக்கிறோம். நம்மளால ஒரு இடத்த கூட வாங்க முடியல, ஒரு கல்லு கூட வாங்க முடியல. இவள பாத்தியா? உடனே கார் வாங்குறா, உடனே கார் வாங்கி ஒரு 3 வருஷம் இருக்கும்ல. நீங்க இன்டர்வியூ ஆமா. எடுத்திருப்பீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் வீடு வாங்கியிருக்கு. ஆனா இவங்களுக்கு அது தெரியாது. காரும், வீடும் டக்குன்னு கண்ணுக்கு தெரிஞ்சிரும். நம்ம கார் நான் நேத்து எடுத்த மாரி, வீடு இன்னைக்கு வாங்குன மாதிரி, காது குத்து முந்தா நாள் வச்ச மாதிரி இப்படி தெரிஞ்சிருது. அவங்களுக்கு வந்து சில பொண்ணுங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு வீடுன்னு வாங்குனா, டக்குன்னு அவ ஒருத்தனோட போய் தான் வாங்குவான்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்போ ஒரு ஆண் வீடு வாங்குனா, அவன் சம்பாரிச்சு வாங்குறான்னு அர்த்தமா? ஒரு பொண்ணு முன்னேறவே கூடாதுல்ல உங்களுக்கு? அத பார்க்கும்போது அந்த பேட் கமெண்ட்ட பார்த்துட்டு அவங்களோட ரிப்ளை பார்க்கும்போது, ஏதோ நம்ம வீட்லேருந்து ஒரு அக்காவோ, ஒரு தங்கச்சியோ, ஒரு அண்ணனோ, தம்பியோ அவங்களுக்கு பதில் குடுக்குற மாதிரி, அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விஷயங்கள் தான் என்ன அந்த அவதூறுகள தாண்டி இதுதான் என்ன ஓட வைக்குது. அதுல நம்ம போய் சொல்ல வேண்டிய தேவையில்ல. செல்லம் நமக்காக ஒருத்தங்க நான் சொல்றாங்கங்கிறது. கமெண்ட்ட பார்த்தோனே ரிப்ளை தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பேன். அந்த ரிப்ளைல நமக்கு சப்போர்ட்டா ஒருத்தவங்க பேசும்போது, அவங்க யாரு, என்ன, எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஆனா எங்கேயோ ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இது. இப்போ வந்து புதுமனை புகுவிழா பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய அந்த வீடு. இந்த விழாவுக்கு யாரெல்லாம் வந்தாங்க? எப்படி இருந்தது அந்த நிறைவா அவங்கலாம் வந்தத பார்க்குறப்ப? நெறைய பேர் வந்தாங்க. ஆனா நெறைய பேரால வர முடியல. அந்த மன வருத்தம் தான் எனக்கு இன்னுமே இருக்கு. நான் நான் என்ன நெனச்சேன்னா, சண்டே தான அப்படின்னு இன்விடேஷன் அடிச்சதுக்கு அப்புறமா தெரியும். அன்னைக்கு பெரிய முகூர்த்தம். நெறைய முகூர்த்தம். எல்லாருமே ஃபங்ஷன் போயிட்டாங்க. அதனால ஒருத்தரா தான் வந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பாதி பேர் வந்தாங்க. பாதி பேரால வர முடியல. அவங்களுக்காக தான் நெக்ஸ்ட் ஃபங்ஷன் வைக்கலான்னு இருக்கேன். அப்புறம் ஆடல், பாடல் வச்சோம். ஆடல், பாடலுமே எங்களுக்கு டீம் கிடைக்கல. ஃபுல்லா முகூர்த்தம். நம்மலாம் 1 வீக் முன்னாடி புக் பண்ணியிருந்திருக்கணும். டீமே இல்ல. அப்புறம் கடைசியா ஒரு 3 பேர் மட்டும் தான் வந்தாங்க. அப்புறம் மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் தான் ஆடுவோமே குடும்பமே. அதனால குடும்பமே ஏறி ஸ்டேஜ்ல ஆடணும். அண்ணன், பொண்ணு, நானு, வந்த கெஸ்ட்டு எல்லாரும் ஆடணும். இதில என்ன விஷயம்னா, பிளாக்கி ஸ்டார்லாம் மொத நாள் நைட்டே வந்து மறுநாள் நைட் வரைக்கும் இருந்துட்டு தான் போனாரு. விழாவ சிறப்பிச்சுட்டாப்ல. ஆமா. அவர் தான் எனக்கு கெஸ்ட்டே அன்னைக்கு. அவர் தான் ஃபுல்லா இருந்து முடிச்சு குடுத்துட்டு தான் போனாரு. ஆனா என்ன விஷயம்னா, பிளாக்கி ஸ்டார் வந்து எனக்கு டிக்டாக் காலத்துலேருந்தே அவர தெரியும். அவர் இந்த ஜீ தமிழ்லாம் போனதுக்கப்புறமா நான் நெனச்சேன், இங்கலாம் இவர் வந்து அதான் அவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு இது வந்துரும். அப்படின்னு நெனச்சு தான் இன்வைட் பண்ணுனேன். ஆனா, அவரு வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டாரு. அப்ப நான் நெனச்சேன், வரலைன்னு போட்டுருப்பாரு. ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், வர முடியாதுன்னு போட போறாரு. இது எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு, அப்படின்னே விட்டுட்டேன். அது மாரி ஃபோன் பண்ணாரு. என்ன வரலைன்னு தானே சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அட வரலன்னு சொல்ல போறேன். நான் டிக்கெட் இங்க ட்ரெயினுக்கு போட்டுட்டு, நைட் நான் 2 மணிக்கு வருவேன். என்னை யாரு பிக்கப் பண்ண வருவான்னு கேட்கறதுக்கு அப்ப நான் போட்ட வாய்ஸ நீங்க இல்ல நீங்க வரலேன்னு சொல்லியிருப்பீங்க. அத எதுக்கு முதல்ல கேளுங்க வாய்ஸ. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து மறுநாள் வரைக்கும் இருந்தாரு. அந்த ஒரு இதே இல்ல அவர்ட்ட. அவரு. அது எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இங்க ஐரவன்பட்டியிலேருந்து முருகேசன் ஐயான்னு அந்த ஏரியாலயே அவர் தான் ஃபேமஸ். அவர் தான் பெரிய ஆளு. இவர்லாம் நம்ம ஃபங்ஷனுக்கு வருவாரா? அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. அவரும் வந்துட்டு தான் போனாரு. அதெல்லாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்கலாம் வருவாங்களான்னு நெனச்சவங்கலாம் வந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வந்தவங்களுக்கெல்லாம் எப்படி வந்தவங்க உபசரிப்பெல்லாம்? எல்லாருக்குமே ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கலான்னு ஐடியா இருந்தது. ஆனா என்ன யூசுவலா குடுக்கக்கூடாது. எல்லாரும் என்ன அந்த ஒரு சின்ன மஞ்சள், குங்குமம் டப்பா குடுப்பாங்கல்ல, பிளேட் குடுப்பாங்க, கவர், ஸ்வீட் அந்த மாரி குடுப்பாங்க. யூசுவலா எல்லாரும் குடுக்கறத நம்மளும் குடுத்துட்டா வித்தியாசம் இல்லாம ஆனா அப்படி குடுக்கக்கூடாது. ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம குடுத்தோங்கிற ஒரு மனசு நிறைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டா இருக்கணுமேன்னு ஒரு இன்ஸ்டா பேஜ்ல கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சீட் பென்சில் வாங்குனேன். இது அது என்ன சீட் பென்சில்? ஆமா, ஆமா, குடுங்கயா ஆமா. பாப்போம். அது என்ன சீட் பென்சில் அப்படின்னு? சீட் பென்சில் வாங்குனேன். ம். ஆனா, அவங்களுமே ரொம்ப சின்ன கொஞ்சோண்டு இருக்கிற அந்த 2 நாள் நான் சண்டே ஃபங்ஷன் நான் வியாழக்கிழமை சொல்றேன். "என்னங்க நீங்க திடீர்னு இப்ப சொல்றீங்க?" "இல்ல எனக்கு என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க பண்ணி குடுத்தே ஆகணும்." அப்படின்னு வெள்ளிக்கிழமை சொன்னேன் நான். அப்படியே உடனே இத வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு பார்ப்போம். என்பி பட்டாம்பூச்சி இல்ல புதுமனை புகுவிழாவிற்கு வருகை தந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. இது எப்படி இது? பென்சில்? இது ஆமா. நார்மல் பென்சில். ஓகே. நம்ம இப்ப நார்மலா ஒரு செடியோ, ஒரு இதோ குடுக்குறோம் அப்படின்னா, எங்கேயாவது வச்சுட்டு போயிருவாங்க. ஆ. நம்ம வீட்ல எதுவும் மரம்லாம் வளர்க்க ஆமா. ஆ. முடியாதுன்னு வச்சுட்டு போயிருவாங்க. இல்ல யாரையாவது குடுத்துட்டு போயிருவாங்க. ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனா பென்சில்னு வரும்போது யாரும் கீழ போட தோணாது. பென்சில போய் கீழ பிள்ளைகளுக்கு போட்டுட்டு, நம்ம வீட்ல பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு. இருக்கிறதுல வச்சு அதுவுமே அவைங்களுக்கு இந்த மாரிலாம் பார்க்கும்போது, சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ம். இதுக்குள்ள என்ன இருக்கும்?
ஸோ இந்த ஸ்டார்டிங்ல இதுல வச்சிருக்கீங்கல்ல தான் விதை விதை. இருக்கு. ஆமா. இதுல வந்து ஒரு இதுல ரோஸ் வருமா, ஒரு இதுல வெந்தயம், கீரை அந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் ம். இதுக்குள்ள இருக்காம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இத நீங்க எழுதி முடிச்சுட்டு, இத வந்து மண்ணுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா செடி முளைக்கும். இதுல ஒரு மேஜிக் இருக்குங்கிற மாரி நம்ம குழந்தைங்கட்ட சொல்லி குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவங்க இத எப்படா முடிப்போம்ன்னு இருப்பாய்ங்க. இத ஊண்டி வைக்கிறதுக்காகவே. முடிப்போங்கிறத விட சீவியே அவங்களே முடிச்சு ஊண்டிருவாய்ங்க எப்படியும். அதோட இன்னொரு விஷயம் தான் இது பாருங்களேன் ஃபுல்லாவே மரம் கிடையாது. பேப்பர். ஓகே. பேப்பர் நம்ம பென்சில ஷார்ப் பண்ணும்போது மரத்தூள் தானே வரும். இது வந்து நியூஸ் பேப்பர். ஸோ இத நீங்க எழுதாம கீழ போட்டால் கூட, "எங்கனயோ விழுந்துருச்சுப்பா மண்ணுல" அப்டின்னா கூட மழை பெய்யும்போது இந்த பேப்பர்லாம் மக்கி, இந்த சீட் மண்ணுக்குள்ள போய் கண்டிப்பா ஒரு செடி கிடைக்கும். இதுல இருந்து ஒரு செடி கன்ஃபார்ம். செடி கன்ஃபார்ம் நல்லா இருக்கு, கம்பல்சரி நல்லா கிடைக்கும். இருக்கு. ஐடியா பயங்கரமா இருக்கேக்கா. அ அப்படின்னு இத பேச்சு யோசிச்சோம். மட்டும் அ பயங்கரம் கிடையாது. பரமேஸ்வரி அக்காட்ட பேச்சு மட்டும் பயங்கரம் கிடையாது. ஐடியாவும் நான் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் முதல் கொண்டு ஆமா. பயங்கரமா இருக்கு. சரி நானும் அப்ப இத வீட்ல கொண்டு போய் கண்டிப்பா. எங்க அக்கா குழந்தைங்கள்ட்டலாம் குடுத்து, நான் கொஞ்சம் மேஜிக் காட்டிக்கிறேன். ஏதாவது இங்க பாத்தியா? வரும்போது அப்படின்னு. சொல்லுவாங்கல்ல, "ஏய் இது பரமேஸ்வரி ஃபங்ஷன் வீட்டுக்கு போனோம்ல, இது அங்க குடுத்தது." அப்போ இன்னும் ஒரு 2, 3 மாசத்துக்கு நம்ம அவைங்க மைண்ட்லயே இருப்போம். இல்ல ஸோ அது அவங்களே மறந்திருப்பாங்க. நீங்க மறந்துருப்பாங்க. விழாவே மறந்திருப்பாங்க. மறந்துருப்பாங்க. ஆமா. திடீர்னு ஒரு செடி அங்க இருந்து, இது என்ன புதுசா செடி இது பரமேஸ் முளைச்சிருக்கு. வீட்ல குடுத்தாங்கல்ல, அது. நம்ம எப்பவுமே எல்லார் மனசுலயும் இருக்கணுமேங்கிறதுக்காக. பலே விஷேக். அதான பலே விஷாக்கா பலே அப்படிங்கிற மாதிரி ஆ இருக்கு ஐடியா. ஸோ இதுலயும் கமெண்ட் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, "தப்பு. நீங்க வந்து எங்க போட்டாலும் செடி முளைக்கும்ன்னு சொல்றீங்க. மண்ணுல போட்டா முளைக்கும்னு சொல்லுங்க." நீங்கலாம் எங்கடா இருக்கீங்க? எங்க இருந்துடா ஒரு ரூம் இந்த கமெண்ட் எழுதுறதுக்குன்னு தனியா ஒரு டீம் வச்சிருக்கீங்களா? எப்புட்றா எழுதுறீங்க இதெல்லாம்? 16 பேர் கொண்ட தனிப்படை அமைப்பு. ஆமா. அப்படிதான் இருப்பாய்ங்க போல. நீங்க தப்பா சொல்றீங்க. ஏன்னா என்னமோ சீட் இது ஒரு நார்மல் வார்த்தை. நான் ஒண்ணும் என்னமோ பேராகிராஃப்ல இங்கிலீஷ் பேசல. அதில சொல்லுவாய்ங்க, "நீ எல்லாம் எதுக்கு இங்கிலீஷ் பேசுற? இது என்ன கொடுமையா இருக்கு." நானும் ஒரு 10 வரைக்குமாவது படிச்சிருக்க மாட்டேனா? இங்கிலீஷ் பேசக்கூடாதா நானு? அதெல்லாம் எழுதுனாய்ங்க இங்கிலீஷ். "நீ இவ பெரிய இங்கிலீஷ்காரி. இத சீடுன்னு தான் சொல்லுவாளாம். அப்ப விதைன்னு நீங்க சொல்ல உடனே மாட்டாளாம்." சொல்லணும்ல, "ஏய் நான் வந்து டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கேன். நீ என்ன வார்த்தை என்ன?" சீடுன்னு சொல்லுவாளாம். அத விதைன்னு இவளுக்கு சொல்லத் தெரியாதோ? அப்படிங்கிறாய்ங்க. சரி போ என்ன உன் வாயில விழுகணும்னு இருக்கு எனக்கு தலையெழுத்து. நீ பாட்டுக்கு பேசிட்டு போ. அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமேன்னு இந்த கிஃப்ட் குடுத்தோம். ஆனா உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமே அவங்க தான். ஆமா கண்டிப்பா. இல்ல? டாட் இது அதாவது என்ன விஷயம் அப்டின்னா, நம்மள பிடிச்சவங்கள விட, நம்மள பிடிக்காதவங்க தான் நம்மள அதிகமா லவ் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, "இவங்க உன்ன இப்படிலாம் பேசுறாங்களேடி, தப்பா நினைக்காத. ஏன் அப்படி நினைக்கிற? உன்னைய விட அவ தான் என்னைய அதிகமா லவ் பண்ணுவா." எவ்ளோ லவ் பண்ணி தான் என்னைய கூர்ந்து கவனிப்பாய்ங்க. "இவ பாத்தியா? இது போட்டிருக்கா, அது போட்டிருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அத பண்றா, இத பண்றா." அப்போ நமக்கு பிடிச்சவங்கள விட, நமக்கு பிடிக்காதவங்க தான் நம்மள ரொம்ப லவ் பண்ணுவாங்க. பிடிக்கலைனாலும் எடு, என்னதான் பண்ணியிருக்கான்னு பார்ப்போமே. மறுபடியும் போடு பார்ப்போம். புடிச்சவங்க, சரி பரமேஷ் ஃபங்ஷன் வச்சிருக்குல்ல, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா பிடிக்காதவங்க 100 தடவ பார்ப்பாய்ங்க. அப்ப அவங்களால தான் நம்ம வாழ்றோம். அதனால பிடிக்காதவங்கள நினைச்சு யாரும் வருத்தப்படாதீங்க. அவங்களால மட்டும் தான் நம்ம வாழவே முடியும். புடிச்சவங்க வந்து கூட இருப்பாங்க. பிடிக்காதவங்க தான் நம்மள வந்து, "இவளாம் நல்லா இருப்பாளா? அவ கடவுள் பார்க்க சும்மா இருக்கவ நீ ஏன் நல்லா இருப்பாளா, நல்லா இருப்பாளான்னு கேட்கிற? அவ நல்லா தான் இருப்பா போ." அந்த மாதிரி ஓடும். ஸோ ஒவ்வொரு நேர்காணல்லயும் நான் ஆமா. பர்சனலா எனக்கு ஒரு டேக் அவே இருக்கும். ஆ இந்த விஷயத்துல வந்து இது ஒரு டேக் அவே. இவங்க அப்படி. சொன்னாங்க அப்படின்னு ஆ, மனசுல இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம கரகாட்டம் பரமேஸ்வரி அக்காவுடைய நேர்காணல நான் டேக் அவேயா எடுத்துக்கிறது, வெறுக்கிறவங்க மத்தியில நம்ம வாழ்ந்து காட்டுறதே வந்து ஒரு ஆமாமா. கிக்கு அவங்களே தான். வாழ வச்சுருவாய்ங்க. அவங்களே ஹேட்டர்ஸ் பேசி தேவை. கண்டிப்பா ஹேட்டர்ஸ் இல்லாம வாழ்க்கையே நமக்கு கிடையாது. அவங்களால தான் நமக்கு வாழ்க்கை. கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஹேட்டர்ஸ்க்கு தேங்க் யூ சொல்லிருங்க. என்னுடைய ஹேட்டர்ஸ்க்கு, என்ன வெறுக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்னைய வெறுக்காம, அன்னைக்கு நீங்க சந்தோஷமா என்னைய வந்து, "நல்லா ஆடிட்டு போமா" அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். நீங்க என்னைய வெறுத்ததுனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். ஸோ இன்னும் என்னைய வெறுங்க. ரொம்ப நல்லது, சந்தோஷம். என்னைய பிடிச்சவங்களும் பிடிச்ச மாரியே இருக்கட்டும். இல்ல உங்கள எனக்கு பிடிக்கலன்னா நீங்களும் வெறுத்துருங்க. ரொம்ப நன்றி. அப்படின்னு நீங்களும் சொல்லிருங்க. இவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல. இவ்வளவு தைரியம். இந்த தைரியத்துக்கே வேண்டியே உங்களுக்கு கண்டிப்பா. பாராட்டுக்கள். அதே மாதிரி இந்த சீடு பென்சில். இந்த சீடு பென்சில் வந்து ஒரு நல்ல ஐடியா சொன்னீங்க. இந்த சீடு ஆமா, பென்சில்ல இருக்க விதை மாதிரி ஆமா. இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய வளர்ச்சி, கண்டிப்பா, இனிமே கண்டிப்பா. வந்து விதை கீழ ஊனி, அது வந்து மரமாகி, பெரிய விருட்சமாகி, இன்னும் பல உயரங்களை தொட எங்களுடைய ப்ரோவோக் குழு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இவ்வளவு நேரம் ஒதுக்கி, வீடெல்லாம் காட்ட மாட்டாங்க டக்குன்னுலாம். ஆ, நீங்க ஆ, வந்து சுத்தி முத்தி எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆ. ஃபுல்லா வந்து உங்களுடைய இந்த தருணத்த இந்த வந்து உங்களுடைய லட்சிய தருணத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கும், இவ்வளவு நேரத்திற்கும், கருத்திற்கும், அன்பிற்கும் ரொம்ப நன்றிக்கா. தேங்க் யூ.